நான் டாக்டர் நடராஜன், சீஃப் லேப்ராஸ்கோபிக் சர்ஜன், சஞ்சய் மருத்துவமனை, பழனி. நாம் இந்த வீடியோல மலச்சிக்கல் எப்படி தவிர்ப்பது என்று பார்க்க போறோம். அதாவது மலச்சிக்கல் ஏற்பட்டாலே மூலம், பௌத்திரம், ஆசனவாய் பிளவு இந்த 3 வியாதிகளும் வந்துவிடும். 3 வியாதிகள் வந்தால் மலச்சிக்கல் அதிகமாகும். எனவே மலச்சிக்கலை தவிர்க்கும் வழிகளை பற்றி சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க தண்ணி டெய்லி ஒரு 3 லிட்டருக்கு அதிகமாக குடிக்க வேண்டும். இரண்டாவது பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவு வகைகள், கீரை, காய்கறிகள், பழங்கள் இது அதிகமா எடுத்துக் கொள்ள வேண்டும். நம்ம குடல் அசைவு அதிகமாகணும்னா நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தணும். டெய்லி உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மற்ற உடற்பயிற்சிகள் அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் டெய்லி பண்ணணும். பண்ணும்போது குடல் அசைவு சீராகி நம்ம மலம் கழிப்பது எளிதாகும். ஒரு தடவை நீங்க பாத்ரூம் போறீங்க, அப்ப மோஷன் சரியா வரலைன்னா நீங்க வந்துடணும். ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க மோஷன் போகும்போது ஃப்ரீயா போகும். நம்ம எப்படியும் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வெளியேற்றணும்னு சொல்லி ஸ்ட்ரெயின் பண்றதுக்கான இதுதான் மூலம், பௌத்திரம் இதெல்லாம் வருவதற்கான மூல காரணமாகும். எனவே மலச்சிக்கலை தவிர்த்து நலம் பெற சஞ்சய் மருத்துவமனையின் வாழ்த்துக்கள்.